வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சவ் சவ் வச்சு சூப்பராக பாசிப்பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். செய்கிறது ரொம்ப சுலபம், ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புதுக்கோட்டை சமையல் சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு 50 கிராம் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளியை சின்னமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரே ஒரு சவ் சவ் தான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா ஒரு செம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் மட்டும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குக்கர் மூடி நம்ம ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். நல்லா 4 விசில் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இதை நல்லா கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கிண்ணத்தை ஒரு அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வெங்காயத்தை சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இதை வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தாளித்ததை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான சவ் சவ் பாசிப்பருப்பு கூட்டு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தானா நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.